Hi, welcome to the squad. This is Kodaivo. போன எபிசோட் ஆஃப் த டிஎஸ்ஏ சீரீஸில் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம். லிங்க் லிஸ்ட்டை வந்து தியரிட்டிக்கலாக அதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம், அது இண்டிவிஜுவலாக அது ஒரு ஆப்ரேஷனுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம வெப்சைட் Kodaivo.dev நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லிங்க் இருக்கும். Kodaivo.dev அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங்கும் இன்க்ளூட் பண்ணுங்க. நான் வந்து கோட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே வந்து கோட் கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து C++, ஜாவா அண்ட் பைத்தான் மட்டும் தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட சேர்த்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சிருந்தோம். பட் சியும் கேட்டிருந்தாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து காலேஜ் கரிக்குலம்ல வந்து சி ப்ரோக்ராமிங்ல தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால சியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சூடோ கோடும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணாலும் டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பை த வே இது வந்து ஐடிகே வந்து Kodaivoலேருந்து நம்மளே டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட் .java அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் சி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நோடுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. C++மே ஸ்ட்ரக்சர் வேணா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இங்கே ஜாவாவில் வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன். இந்த நோடில் வந்து டேட்டா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வந்து நான் வந்து இன்ட் டேட்டா டைப்பில் வைக்கிறேன். பட் நீங்கள் என்ன டேட்டா டைப் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த டேட்டா டைப்பில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜாவா யூஸராக இருந்தீங்கன்னா ஜெனரிக்ஸ் இருக்கும். C++ல வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா டைப்பை யூசர்ட்டு வாங்கி கூட நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் தட் இஸ் அப் டு யூ. அதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி தான். நீங்கள் வேணும்னா அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லிங்க் லிஸ்ட் ஆஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாதுங்கிறதுனால நான் இன்க்ளூட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த எலிமெண்ட், அடுத்த நோடு வந்து என்னவோ அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, எவ்ரி இண்டிவிஜுவல் நோட். அகைன் இது எல்லாமே உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நோட் டைப்லேயே தான் இருக்கும். ஸோ நோட் டைப்லேயே வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் C++ யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டார் நெக்ஸ்ட்னு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இது ஒரு கிளாஸுங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் கிரியேட் பண்ணலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஒன்று ஆர்குமெண்ட்டாக வாங்கி அதை வந்து இதில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி திஸ் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இது ஒரு பேசிக்லி இது ஒரு ரெஃபரன்ஸ் தானே, இது ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து அதை நல் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட நோட் கிளாஸ். நீங்கள் வந்து C++ல பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பண்ணுவீங்க, எக்ஸப்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டார் மட்டும் இருக்காது. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து வந்து லிங்க் லிஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ லிங்க் லிஸ்ட் கேமல் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபைன், சரி, ஓகே. இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டு தான். எந்த லிங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் ஹெட் நோட் தான் வந்து ஃபர்ஸ்ட் நோட், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹெட் நோடு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நோட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். நோட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு ஹெட்னு சொல்லிட்டு ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து இனிஷியலாக இப்போ நல் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ணுது. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் எழுதலாம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஓகே, ஸோ நான் வந்து இன்சர்ட் பிகினிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இன்சர்ட் பிகினிங். ஓகே, ஸோ இன்சர்ட் பிகினிங் அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது, அந்த வேல்யூ தான் வந்து இன்சர்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ இப்போ இன்சர்ட் பிகினிங்கில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த டேட்டா வந்துருக்குல்ல, இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு நோடு வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நியூ நோட் அப்படிங்கிற பேரில் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அதுக்கு டேட்டாவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நோடுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த நோடுங்கிற கிளாஸ் டைப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து டேட்டா அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அதை வந்து இந்த நியூ நோடில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதில் டேட்டாங்கிற வேல்யூவை போட்டுட்டோம். சரியா? ஃபைன். இன்சர்ட் அட் பிகினிங்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இந்த எலமெண்ட்டை கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? ஸோ
ஹெட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்கணும். ஆல்ரெடி ஹெட்டில் என்ன வேல்யூ எக்ஸிஸ்டாக இருந்துச்சோ அது வந்து இந்த நோடுக்கு அடுத்த நோட்லேருந்து கண்டினியூ ஆகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலி ஹெட் டாட் நெக்ஸ்ட் இல்லை, ஹெட் மட்டும்தான். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக கிரியேட் பண்ண நோடு இருக்கு இல்லையா, புதுசாக கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட்டில் ஹெட்டை கொண்டு வந்து வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிங்க் லிஸ்ட்டை புதுசாக கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து லிங்க் பண்ணுறோம். பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட். ஓகே, ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட் வந்துட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக கிரியேட் பண்ண நோட ஹெட்டாக ஆக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிங்க் லிஸ்ட்டை இதோட அட்டாச் பண்ணிட்டோம் அண்ட் இதை வந்து நம்ம ஹெட்டாக மாற்றுறோம். அகைன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே புரியும். அண்ட் கண்டினியூஸாக பேக் டு பேக் பார்த்தீங்கன்னாலும் பெட்டர். ஒரு பிரேக் ஆகிடுச்சு போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இடையில லாட் ஆஃப் ஸ்டஃப் ஹேப்பன். ஓகே, அதெல்லாம் ஃபைன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா அது ஒரு குவிக் ரீஃப்ரெஷர் மாதிரி அதை பார்த்துட்டு வேணால் வாங்க. இட் வில் ஹெல்ப் யூ a bit more to understand. ஓகே, ஸோ இப்போ இன்சர்ட் பிகினிங் வந்து இவ்வளோதான், as simple as that. ஸோ புதுசாக ஒரு நோட் கிரியேட் பண்ணி அதில் இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட்ல ஹெட்டை ஸ்டோர் பண்ணிட்டு இதவே வந்து ஹெட்டாக மாற்றிடுறோம். ஓகே, ஸோ இது வந்து இன்சர்ட் பிகினிங். இது வந்து நம்ம ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ண போகுது எல்லா வேரியபிள்ஸையும், ஐ மீன் எல்லா வேல்யூஸ் இந்த இதில். ஓகே, ஸோ நோட் டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ ஹெட்டை வந்து நம்ம காப்பி எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம்னா டெம்ப்னு ஒரு டெம்பரரி நோட் கிரியேட் பண்ணி அதை வச்சு ட்ராவர்ஸ் பண்ணுறது தான் நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் ரூயின் யுவர் லிங்க் லிஸ்ட். ஏன்னா நீங்கள் ஹெட்டை மூவ் பண்ணிகிட்டே போயிடுவீங்க, அப்புறம் அந்த லிங்க் லிஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து டெம்பில் காப்பி எடுத்துட்டு அதை வச்சு வந்து ஒர்க் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ while temp நாட் ஈக்குவல் டு நல், டெம்ப் நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல டெம்ப் டாட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? பிரிண்ட்எல்என்லாம் அடுத்தடுத்த இது போயிடும். நான் எல்எனுக்கு பதிலாக வெறும் பிரிண்டே கொடுக்குறேன், ப்ளஸ் இங்கே ஒரு ஆரோ. சரியா? அடுத்தடுத்து வரப்போகுது. அண்ட் இந்த லூப்புக்குள்ளேயே என்ன பண்ணணும், டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். அடுத்த நோடுக்கு மூவ் ஆகணும்னா, அடுத்த நோடுக்கு மூவ் ஆகலைன்னா அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த வடிவேல் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், இந்த லாலே லாலே லாலா அப்படின்னு பாடுவாங்க. அது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அடுத்த லைன் தெரிலனா அப்ரப்டாக கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தேவையில்லாத மொக்க காமெடி, விட்டுறேன். ஃபைன். ஸோ பேசிக்லி டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். எந்த லிங்க் லிஸ்ட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்த நோடுக்கு நம்ம மூவ் ஆகியே தீரணும். ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல சுற்றிட்டே இருப்பீங்க, எல்லாமே இன்ஃபினைட்டாக லூப்பாக ரன் ஆகிடும். ஓகே, ஸோ டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல், அதை பிரிண்ட் பண்ணுறோம். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு வைக்கிறோம். அண்ட் அட் த எண்ட் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஒரு நல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அவுட் டாட் அவுட்னு போட்டேன் பாரு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து நல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டினோட்டிங் த எண்ட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். சரியா? நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதுறேன். நம்ம வந்து இது வரைக்கும் பண்ண ஃபங்க்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல லிங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் is equal to new linked list. சரியா? இந்த லிங்க் லிஸ்ட் கிளாஸுக்கு நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டரும் வைக்கல. ஸோ பேசிக்லி லிஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். அண்ட் இதில் வச்சுட்டு நம்ம இன்சர்ட் பிகினிங் கொடுத்துக்கலாம். ஸோ இன்சர்ட் பிகினிங் ஆஃப் 1 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு 2 தடவை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து 2 3 கொடுக்குறேன், 1 2 3 கொடுக்குறேன். பட் எல்லாமே இன்சர்ட் பிகினிங். ஸோ 1 ஆகும், திரும்ப 2 வந்து பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 2 1 ஆகும். அதுக்கப்புறம் 3 இன்சர்ட் பண்ணுறப்ப 3 2 1 அப்படின்னு ஆகும். ஸோ அந்த லிஸ்ட் வந்து 3 2 1 அப்படிங்கிறது தான் 3 2 1 நல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இது இப்போ பிரிண்ட் கொடுத்து பார்க்கலாமா, லிஸ்ட் டாட் டிஸ்பிளே. சரியா?
இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். F5 ஓகே, எரர் வருது. என்ன அப்படின்னா ஏதோ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணோன்னு அந்த விண்டோக்கு போயிடுச்சு. ஓகே, வைல் லூப்பில் வந்து பேராந்தசிஸ்க்கு பதிலாக நான் வந்து கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ மாங்கோடிபி சீரிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதில் எல்லாமே கர்லி பிரேஸாக வந்ததுனால அந்த பழக்கத்தில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். யா, ஸோ 3 2 1 நல்லுன்னு வருது, விச் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஏன் திரும்ப திரும்ப அங்கே போகுது இது? ஒரு தடவை ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே போயிட்டு வருவோமா? இப்போ ரன் பண்ணுவோமா? யா, ஏன்டா இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வேணாம் அது. திரும்ப திரும்ப அங்கே போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்லி அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது இல்லை, வேறு ஒரு விண்டோ வர்றதுனால. இதுக்காக தான் ஒரு பில்டின் டெர்மினல் ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது ஐடிகேல ஒர்க் பண்ணுறதுக்கு. வில் சி அபவுட் தட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ நோட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி, இந்த இன்சர்ட் பிகினிங் கரெக்டாக ஒர்க் ஆகுது, டிஸ்பிளேயும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, மெயின் ஃபங்க்ஷனை நம்ம கரெக்டாக இது பண்ணுறோம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அது வந்து இன்சர்ட் லாஸ்ட். ஓகே, கடைசியில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் லாஸ்ட் ஆர் இன்சர்ட் எண்ட் எப்படி வேணும் பேர் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இன்ட் டேட்டா அதே மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறப்ப நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். எட்ஜ் கேஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு கடைசி எலிமெண்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட கோலு. சரியா? இப்போ வந்து சப்போஸ் ஹெட்டே வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டிஷனை முதல்ல நம்ம டீல் பண்ணணும். ஸோ இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல், ஹெட் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு எலிமெண்ட் கூட இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதால் ஃபர்தராக ட்ராவல் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இதை இன்சர்ட் பண்ணணும்ல. ஹெட் நல்லுனா என்ன அர்த்தம், அந்த லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்சர்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை அப்படியே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா இன்சர்ட் பிகினிங் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை. சரியா? ஸோ ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இதை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வருதுன்னா என்ன அர்த்தம், ஹெட் வந்து நல் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு நியூ நோடை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இன்ட் நியூ நோட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட். ஜாவா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி வரும், நோட் நியூ நோட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு. இப்போ நீங்கள் இப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணுறது எங்கனாலும் ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஃபைன். ஸோ டேட்டா வந்து அனுப்பி விட்றேன். ஸோ ஒரு புது நோடுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே வந்து இதை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இதில் டெம்ப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நோட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஹெட்டுக்கு வந்து எப்பயுமே பேக்கப் எடுத்துக்கணும், பேக்கப் எடுக்காமல் நவன்றக்கூடாது. ஓகே, அண்ட் இங்கே வந்து ஒரு வைல் டெம்ப் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். நம்ம அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸுக்கு போகலாம். ஓகே, ஸோ டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்ப் நல்லா இல்லாத வரைக்கும் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இப்படி போச்சு அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணும், இது வந்து கடைசி எலிமெண்ட்டுக்கு போயிடும். ஆக்சுவலி கடைசி எலிமெண்ட் இல்லை, கடைசி எலிமெண்ட்டை தாண்டி போயிடும். ஏன்னா டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். அப்போ கரெக்டான கண்டிஷன் என்னவா இருக்கும்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நல்லுனா என்ன அர்த்தம், அப்போ தான் நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், லூப் போட்டு வெளியே வந்துக்கலாம். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நம்ம பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புது நோடு கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஹெட்டை வந்து டெம்பிள் எடுத்திருக்கோம், எடுத்துட்டு லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட்னு ட்ராவல்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட், இப்போ ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் இப்போ ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டு அதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும், ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த என்ன இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்பில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது, அதோட நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து நல் தான் இருக்குது. ஸோ அந்த லூப்புக்குள்ளேயே போகாது. ஸோ இங்கே வெளியே வரும் temp டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஹெட்டோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக இந்த நியூ நோட் செட் ஆகிடும், அவ்வளோதான். சப்போஸ் இதே மாதிரி 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லூப் வந்து ஒரு தடவை மட்டும் ரன் ஆகும். ஏன்னா செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறப்ப temp டாட் நெக்ஸ்ட் வந்து நல் அப்படிங்கிறது ஆயிருந்தனால லூப் போட்டு வெளியே வந்துருவோம். temp டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஸோ இன்சர்ட் லாஸ்ட்டுங்கிறது இதுதான். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் டாட் இன்சர்ட் லாஸ்ட்டில் வந்து நான் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து அவுட்புட் என்ன வரும்னு நம்ம பேரலாக இங்கே எழுதிடுவோம். இப்படி மட்டும் இருக்குங்கிற பட்சத்தில் 1ன்னு அவுட்புட் வரும். இதுவும் இருக்குங்கிற பட்சத்தில் 2 1 அப்படின்னு வரும். ஏன்னா இன்சர்ட் பிகினிங்கு. அப்புறம் இதில் வந்து 2 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 1ன்னு வரும். அண்ட் இது வந்து இன்சர்ட் லாஸ்ட்டு. ஸோ 3 2 1 4 அப்படின்னு வரும். ஓகே, 3 2 1 4 அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கணும். இன்சர்ட் லாஸ்ட்டு கரெக்டாக ஒர்க்காக இருந்தால் பார்ப்போமா? ஓகே, இன்சர்ட் லாஸ்ட் கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. ஏன்னா 3 2 1 4 நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இன்சர்ட்டில் வந்து பிகினிங் லாஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வேணும்னா இதில் இன்னொரு ஃபங்க்ஷனும் எழுதிக்கலாம். இன்சர்ட் இந்த மிடில் அப்படிங்கிறதும் எழுதிக்கலாம். அதுவுமே வந்து சிம்பிள் தான். இன்சர்ட் இந்த மிடிலும் வேணால் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, டைம் பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம், நம்மளுக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சால் போதும். ஸோ வாய்ட் இன்சர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்சர்ட் மிடில் வேண்டாம், இன்சர்ட் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் கமா இன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். 2 ஆர்குமெண்ட் வாங்குகிறோம். எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணுங்கிறதையும், அதாவது எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணுங்கிறதையும் டேட்டா ரெண்டுமே வந்து வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இஃப் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, இது வந்து ஒரு வேலிடான இது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கிறது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம எரர் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்வேலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இன்வேலிட் இண்டெக்ஸ் அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். அண்ட் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க வாய்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ட் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ரிட்டர்னில் நீங்கள் எந்த வேல்யூவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தா போதும். பேசிக்லி மீன்ஸ் தட் இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிடும், இதுக்கப்புறம் இருக்கிற கோட் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? ஸோ இண்டெக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிடுறோம். ரிமைனிங் கேசஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ரிமைனிங் கேசஸ்க்கு வந்து நம்ம ஃபார் லூப் வச்சே டீல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than index minus 1. ஓகே, I plus plus இப்படி இருக்குது. ஓகே, எதுக்காக இண்டெக்ஸ் மைனஸ் 1க்கு சொல்கிறேங்கிறதுக்கு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு டெம்ப் கிரியேட் பண்ணணும். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட், டெம்பை மறந்துடாதீங்க. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்ப் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்லி இப்போ இண்டெக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் 2வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை லிங்க் லிஸ்ட்டில் தேர்ட் எலமெண்ட்டாக இதை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இண்டெக்ஸ் 2வாக இருந்துச்சுன்னா தேர்ட் எலமெண்ட்டாக பிளேஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் நோடில் இருக்கணும். செகண்ட் நோடுக்கு அடுத்து இதை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் நோடு வரைக்கும் தான் ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் 1ன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும், 0 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஓகே, நம்மளுக்கு எத்தனாவது பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த நோடுக்கு போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு நோடு முந்தின நோடில் தான் வந்து இருக்கணும். அகைன் இதையும் வந்து நான் ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து இந்த இடத்துல இண்டெக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறப்ப கரெக்டாக எந்த நோடில் இன்சர்ட் பண்ணணுமோ, எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு பொசிஷன் ப்ரீவியஸ் பொசிஷனில் இருப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த இப்போ முதல்ல நியூ நோடு கிரியேட் பண்ணணும். நியூ நோடே ஒன்றும் கிரியேட் பண்ணல பாருங்க. ஸோ node new node is equal to new node of data கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், new node dot next is equal to temp dot next அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து
தேர்டு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது இண்டெக்ஸ் 2ல் இன்சர்ட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் 1ல் இருக்கிற எலமெண்ட்டில் இருக்கும். அண்ட் அதோட நெக்ஸ்ட் எடுத்து நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் வைக்கிறோம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பேரலாக இன்னொரு நோடு கிரியேட் பண்ணி இதையும் அந்த கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். அகைன் இதையும் நான் போன எபிசோடில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த நோடையும் தேர்ட் நோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி அட் திஸ் பாயிண்ட் என்ன பண்ணுவோம், டெம்ப் வந்து செகண்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். நான் வந்து சின்னதாக கமெண்ட்ஸ்லேயே லைட்டாக போட்டு காட்டுறேன், இல்லைனா உங்களுக்கு குழம்பிடக்கூடாது. 3214ங்கிற அதுதான் நம்மளோட லிங்க் லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் லெஸ் தேன் 0 செக் பண்ணுறோம், அது ஃபால்ஸ், அது அப்படியே வெளியே போயிடும். அதுக்கப்புறம் டெம்ப் வந்து ஹெட்டாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இண்டெக்ஸ் வந்து 2, ஸோ இண்டெக்ஸ் -1ங்கிறது 1. ஸோ 0 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்ரேஷனுக்கு இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ 2 இட்ரேஷனுக்கு ரன் ஆச்சுன்னா டெம்ப் வந்து இனிஷியலாக 3ல் இருக்கும். அதுலேருந்து ஒரு இட்ரேஷன் போச்சுன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஆக்சுவலி இண்டெக்ஸ் 2ன்னு இருக்குது, இண்டெக்ஸ் -1னா 1ன்னு வரும். ஸோ 0 அதுக்கப்புறம் 1னா 1 லெஸ் தேன் 1ங்கிறது ஃபெயில். ஸோ ஒரு இட்ரேஷன் தான் வரும், 2 இட்ரேஷன் கிடையாது, ஒரு இட்ரேஷன் தான். பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல 2 தான் இருக்குது. ஸோ 2 - 1 வந்து 1. ஸோ 0 அண்ட் ஃபஸ்ட்டு இட்ரேஷன் வர்றப்பே அது வந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ ஒரு இட்ரேஷன் வரும். நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 3ல், அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா 2ல் வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்ப் வந்து கரெக்டாக 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணிட்டோம் 5ன்னு. அந்த 5 அந்த நோடு இருக்குல்ல, அதோட நெக்ஸ்ட்டில் டெம்போட நெக்ஸ்ட் வைக்கிறோம். ஸோ டெம்போட நெக்ஸ்ட்னா என்ன, 1 இருக்குது. ஸோ 5ஓட அடுத்த எலமெண்ட்டாக இந்த 1 நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதை வந்து நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்டில் வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டை போடுறோம். ஸோ 5க்கு அடுத்த எலமெண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இப்போ 2க்கு அடுத்த எலமெண்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லணும்ல. ஓகே, இந்த இடத்துல தான் இங்கே தான் வந்து நம்ம 5 இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த 2க்கும் 1க்கும் நடுவில் 5 இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்னு சொல்கிறப்ப 5க்கு அடுத்த எலமெண்ட் 1ன்னு சொல்லிட்டோம். பட் இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம என்ன சொல்லணும், 2க்கு அடுத்த எலமெண்ட் 5 அப்படின்னு சொல்லணும். ஸோ 2க்கு அடுத்த எலமெண்ட் 5ன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும், டெம்ப் தான் வந்து இப்போ 2. ஸோ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் வந்து ஒரு கிளியராக இதுக்கு ஒரு டயக்ராம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நான் வந்து ஒரு டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறேன், ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி. அண்ட் அதை வந்து நான் வெப்சைட்லேயுமே ஆட் பண்ணுறேன். வெப்சைட்டில் ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் வீக் கூட டெவலப்மெண்ட் கொஞ்சம் புதுசாக பண்ண இமேஜஸ் அண்ட் டேபிள்ஸ்லாம் ஃபார்மேட்டிங் மாற்றுற மாதிரி. ஸோ இமேஜஸ் இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோ போய் அந்த ஆர்டிக்கல் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இமேஜ் சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்குமே வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் தனித்தனியாக நான் ஒரு இமேஜ் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இதை விட பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஐ வில் ஹாவ் தட் இமேஜ். இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்பவே இந்த இடத்துல நான் அதை காட்டுறேன். அண்ட் ஆல்சோ ஆர்டிகல்ஸ் பேஜ்லேயும் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி இட். ஒரு இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணுறது, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து இந்த லிஸ்ட் டாட் இன்சர்ட் இண்டெக்ஸில் வந்து 2 வேல்யூ கொடுக்குறேன், 2, 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கணும், 3, 2, 5, 1, 4 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அவுட்புட். ரன் பண்ணி பார்ப்போமா. 3, 2, 5, 1, 4 பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒர்க் ஆகுது. இன்சர்ட் இந்த மிடிலும் சரியா. ஸோ இன்சர்ட் பிகினிங், இன்சர்ட் லாஸ்ட், இன்சர்ட் மிடில் 3மே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ டெலீட் மட்டும் பார்த்தோன்னா முடிஞ்சு. ஸோ அந்த டெலீட்டில் வந்து நீங்கள் 2 வகையாக டெலீட் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கிற ஒரு நோடை வந்து டெலீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். டெலீட் ஸ்பெல்லிங் என்ன, LETE. ஓகே, ஸோ இதில் வந்து டேட்டாவை நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்கிட்டு இந்த பர்டிகுலர் டேட்டாவை அந்த லிங்க் லிஸ்ட்லேருந்து நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ அகெயின் நோட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஓகே, ஆஸ் யூஷுவல். இப்போ வந்து எந்த எலமெண்ட்
எந்த நோடு வந்து இந்த டேட்டா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இதை ட்ராவர்ஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்போஸ் இந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேயே இருந்துட்டா என்ன பண்ணுறது, அதையும் வந்து நம்ம டீல் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் தனியாக ஒரு கேஸ் எழுதிக்கிறேன். இஃப் ஹெட் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா, ஹெட் டாட் டேட்டா வந்து டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? ஹெட் டாட் டேட்டா வந்து டேட்டாவாக இருந்துச்சுன்னா ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்டு. இதோட முடிஞ்சு அப்படியே ரிட்டர்ன். ஓகே, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். சரியா? எப்படி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு வைல் லூப் போட்டுக்கிறேன். இந்த வைல் லூப்பில் நம்ம வந்து என்ன செக் பண்ண போகிறோம்னா temp டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. temp டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்த்து அடுத்தது போவோம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா. temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா தானே? யா. ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா நாட் ஈக்குவல் டு டேட்டாவா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஓகேவா? இது எதுக்காக அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து temp டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா temp டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ராவல்ஸ் பண்ணுறது பாசிபிள் இல்லை, அதுக்கப்புறம் போகிறதுக்கான அர்த்தமே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு மூவ் பியாண்ட் தட். அதனால இந்த கண்டிஷன் temp டாட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா வந்து நாட் ஈக்குவல் டு டேட்டாவான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இப்போ temp டாட் யூஸ்வலாக வந்து டெம்போட டேட்டா தானே செக் பண்ணுவோம். temp டாட் நெக்ஸ்டோட டேட்டா எதுக்காக செக் பண்ணுறோம்னா டெலீட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுப்போம். அகைன் நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இப்போ வந்து நான் 5 டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கிரியேட் பண்ணணும்னா இந்த 3க்கும் 1க்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். பண்ணிட்டேன்னா 5 வந்து தானா லிங்க் லிஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜாவா பொறுத்த வரைக்கும் கார்பேஜ் கலெக்ஷன் தானா டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் அதை தான் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் 2ல இருக்கேன், 2 தான் டெம்ப்னு வச்சுக்கோங்களேன். அதோட டேட்டா என்னன்னு செக் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டோட டேட்டா தான் வந்து எனக்கு மேட்ச் ஆகுதா, ரெக்வயர்டு எலிமெண்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா நாட் ஈக்குவல் டு டேட்டான்னு பார்க்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ temp இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்ததுன்னு போகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ 2 அப்படிங்கிற எலிமெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், இதுல இருந்து டேரெக்டாக 1க்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன செக் பண்ணணும், temp டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். இந்த கண்டிஷனால தான் நம்ம ரீச் ஆயிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சப்போஸ் அந்த கண்டிஷனால தான் நம்ம ரீச் ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாசிபிளே இல்லை, டெலீட் பண்ணுறது பாசிபிளே இல்லை. நம்ம ஏதாச்சும் இன்வேலிட் இண்டெக்ஸ் ஏதாச்சும் கொடுத்துட்டு சாரின்னு சொல்லிட வேண்டியதான். ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட்டுட்டம் பாருங்க, அவுட் டாட் println இதில் வந்து இன்வேலிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துடலாம். சரியா? இப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2லேருந்து 1க்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக டெம்ப்புங்கிறது 2. ஸோ temp டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட். அவ்வளோதான். ஸோ temp டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, temp டாட் நெக்ஸ்ட்னா 5, அதில் இன்னொரு டாட் நெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா 1. அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம்னா temp டாட் நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 2க்கும் 1க்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 5ங்கிற நோடுக்கு தானாக ரெஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும். அது வந்து எங்கேயுமே அந்த அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஜாவா தானாக கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டெலீட்டுன்னு சொல்லிட்டு C++ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நோடு கிரியேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் மெமரியை அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட்டுன்னு யூஸ் பண்ணலாம். டெலீட்டுங்கிறது ஆக்சுவலி C++ல ஒரு கீவேர்டு. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பேரில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். பட் ஜாவாவில் அது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பிகாஸ் கார்பேஜ் கலெக்டர் வில் டேக் கேர் ஆஃப் இட் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூ டெலீட் பண்ணணும். இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம லிஸ்ட் டாட் டெலீட் ஆஃப் 5 வந்து நான் டெலீட் பண்ணுறேன்.
5 டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும், ஐ மீன் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், 3 2 1 4 அப்படின்னு ப்ரீவியஸ் இதை வரணும். ஓகே, ஒழுங்காக வேலை செய்தால் பார்ப்போம். ஓகே, HEEADன்னு எங்கேயோ அடித்து வச்சுருக்கேன். எங்கே அது லைன் நம்பர் என்னன்னு பார்க்க விட்டுட்டேனே. டெலீட்டு தானே, இங்கே தானே இருக்கும். இந்த இருக்கு. ஓகே, என்னாச்சு, டெலீட்டே ஆகலையா? 3 2 5 1 4 1 2 3 4 5 எல்லா எலமெண்ட்டும் இருக்கே, ஏன் டெலீட் ஆகலை? லிஸ்ட் ஆர் டெலீட் ஆஃப் 5. நான் வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன பிரச்சனைன்னு. எனக்கு என்னவோ இந்த இடத்துல தெரியல, நான் எதுவும் சொல்ல விரும்பல, என்னன்னு பார்ப்போம். இதுக்குள்ள வருதான்னு பார்ப்போம். முதல்ல 2 வாட்டி கொடுத்துட்டேன், 3 ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அடுத்தது போயிருக்கிறப்ப வந்திருக்காதா? இந்த இடத்துல temp டாட் நாட் ஈக்குவல் டு நல் கொடுத்துட்டேன். temp டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் தானே செக் பண்ணணும். நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ பேசிக்லி நான் என்ன சொன்னேன், நான் சொல்கிறப்ப கரெக்டாக சொல்லியிருப்பேன், பண்ணுறப்ப மாற்றி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ temp டாட் நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரிட்டர்ன் தானே பண்ணுவோம். அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு நம்ம எதுவும் ஃபர்தராக delete பண்ண முடியாது இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் இந்த இடத்துல ஐ மென்ட் ஈக்குவல் டு பட் இதுலேயோ மாற்றி கொடுத்துட்டேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் தேவையில்லை, மற்ற எல்லாமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இட் இஸ் deleting the value 5 from the linked list, working perfectly fine, எல்லாம் ஓகே தான். ஸோ delete வந்து ஒரு எலமெண்ட் வச்சு எப்படி delete பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துடலாம், அதோடு முடிச்சுக்கலாம். வீடியோஸ் டியூரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்குறப்ப கோட் வந்து இதர் கோட் பண்ண மாட்டாங்க, சும்மா சூடோ கோடோட முடிச்சிருவாங்க, இல்லைனா ஆல்ரெடி வச்சிருக்க கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அது ரெண்டுத்துலேயுமே வந்து பெருசாக விருப்பம் இல்லை. ஓகே, எனக்கு வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே கோடை வந்து லைவாக பண்ணி காமிச்சு தான் பழக்கம், அதனால் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகுது, லைவ்லாம் கோடெலாம் வேணாம், என்னதான் வெப்சைட்டில் இருக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் தியரியோட என்னால் ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், தட் இஸ் ஃபைன் பை மீ. ஓகே, ஸோ அது என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அதே தான், இதில் சிம்பிள் தான். என்னன்னா temp ஈக்குவல் டு ஹெட் கொடுக்குறோமா, நம்ம இந்த இது பார்த்துருப்பீங்க, இன்சர்ட் இண்டெக்ஸில் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இன்சர்ட் இண்டெக்ஸில் பண்ண அதே லாஜிக்கை வந்து நான் இங்கே காப்பி பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து இதாக இருந்துச்சுன்னா இன்வாலிட் இண்டெக்ஸ்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் temp ஹெட் இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ I லெஸ் தென் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தான் போகிறோம். ஓகே, எப்படி நீங்கள் இதோட இதில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தான் போகணும். ஓகே, ஏன்னா அந்த எலமெண்ட்டுக்கு போயிட்டு அதை டெலீட் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு ப்ரீவியஸ் எலமெண்ட்ல இருந்து தான் கனெக்ஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் -1 வரைக்கும் தான் போகிறோம். போயிட்டு இங்கே இருக்கிற இந்த லைன் வந்து இப்படியே ப்ரீவியஸ்ல இருந்த இதே லைன் தான். temp டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு temp டாட் நெக்ஸ்ட். போன தடவை பண்ண அதே லாஜிக், என்ன வேல்யூ வந்துடுச்சான்னு பார்த்து ப்ரீவியஸ் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பதிலாக இண்டெக்ஸ் வந்துடுச்சான்னு சொல்லி பார்த்து வரோம். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து நான் ஃபைனலாக வந்து லிஸ்ட் டாட் டெலீட் இண்டெக்ஸும் கொடுக்குறேன். டெலீட் இண்டெக்ஸில் வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் 1ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற எலமெண்ட்டு, 2 டெலீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, cannot be applied. ஓகே 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 மை பேட். நான் தேவையில்லாமல் இந்த இடத்துல டேட்டாவையும் ஆர்குமெண்ட்டாக வாங்கியிருக்கேன். டேட்டா ஆர்குமெண்ட்டாக வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, அண்ட் எனக்கு இப்போ தான் ஒன்று தோணுது, என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் சப்போஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெட்டை தான் ஒரு வாட்டி மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே டைரெக்டாக நானே எழுதிடுறேன். ஸோ இஃப் index is equal to 0,
அப்போ வந்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும்தான் அண்ட் ப்ரீவியஸ் ஹெட் வந்து தானாக கார்பேஜ் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஐ திங்க் ரெஸ்ட் ஷுட் ஒர்க் ஃபைன். இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ் தான் 2 மட்டும் டெலீட் ஆகணும். ஆகுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா என்ன எரர்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 டெலீட் ஆயிடுச்சு. 3 1 4 நல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. யா, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் லிங்க் லிஸ்ட்டை நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சர்ச்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனும் வந்து நீங்கள் வேணால் எழுதலாம். அது வந்து அப்படியே எக்ஸாக்டாக இந்த டிஸ்பிளே லாஜிக் தான் இருக்க போகுது. நான் வேணால் அதையும் வேணால் டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணி எழுதி காமிச்சிடுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர். ஸோ சர்ச் வந்து ஒரு டேட்டா ஆர்குமெண்ட்டாக வாங்கணும். வாங்கிட்டு இதே மாதிரி ட்ராவல் பண்ண போகுது, அடுத்தடுத்த எலிமெண்ட்டுன்னு சொல்லி ட்ராவல் பண்ண போகுது. அண்ட் இதில் வந்து இந்த சும்மா பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we are going to check if temp டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா. நம்ம வாங்குகிற டேட்டாவும் அந்த டேட்டாவும் சேமான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இருக்குது அப்படின்னா let us just print true அப்படின்னு சொல்லிட்டு println இதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஃபைனலாக வெளியே வரோம் இல்லையா, இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ். இஃப் வி பிரிண்ட் ட்ரூ, அதுக்கப்புறம் there is no longer a need to run this. ஓகே, ஸோ பேசிக்லி சர்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா டெம்ப் வந்து பேக்கப் எடுத்துக்கிறோம் அண்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டை பேசிக்லி இட்ரேட் பண்ணுறோம். அடுத்தடுத்த எலிமெண்ட்னு சொல்லி ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் ஒரு எலிமெண்ட்லையும் வந்து டேட்டா வந்து நம்ம தேடுற டேட்டாவான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஆமானா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த எலிமெண்ட்க்கு போகிறோம். அண்ட் ஃபைனலி இல்லவே இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் லெட் மீ ரைட் ஒன் லாஸ்ட் திங் ஹியர் விச் இஸ் சர்ச். சர்ச்சில் வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இட் ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு வருது பிகாஸ் 3 இஸ் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் லிங்க் லிஸ்ட். ஓகே, அவ்வளோதான். சர்ச்சும் முடிச்சிட்டேன், எல்லா இன்சர்ட்டு டெலீட் எல்லாமே பண்ணிட்டோம். லிங்க் லிஸ்ட் ஆக்சுவலாக லைவாக கோட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அது ஷேர் பண்ணுங்கள். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோஸ் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் வருது. நம்ம சேனலில் யூஸ்வலாக வர்றதுல ஒரு என்ன சொல்ல 1% 2% பீப்புள் கூட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ கண்டினியூ வாட்சிங், like this video and subscribe to Code.io and அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.